நீலகிரி மற்றும் கொடைக்கானலில் 3 நிறங்களில் இ-பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. கோடை வெயில் வாட்டி வரும் நிலையில் 2 இடங்களுக்கும் மக்கள் படையெடுத்து வந்த நிலையில் இ-பாஸ் நடைமுறையால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதா எனவும் கேள்வி எழுந்துள்ளது. மக்களின் குழப்பமும் அரசியல் பதிலும் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். உதகை, கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களில் ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகள் குவிந்து வரும் நிலையில் சுற்றுச்சூழல் பாதிப்பை கருத்தில் கொண்டு இ-பாஸ் நடைமுறையை பின்பற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொடர்ந்து மே மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. இ-பாஸ் பெறுவதற்கான இணையதள முகவரியை தமிழ்நாடு அரசு முன்னதாக வெளியிட்டது. அதன்படி epass.tnega.org என்ற இணைய பக்கத்திற்கு சென்று விவரங்களை உள்ளீடு செய்து பொதுமக்கள் இ-பாஸ் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்ந்து வாகனங்களில் உதகை, கொடைக்கானல் செல்லும் மக்களுக்கு 3 நிறங்களில் இ-பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மக்களுக்கு பச்சை நிறத்திலும், வேளாண் விதைப் பொருட்கள், அடிப்படை தேவை பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு நீல நிறத்திலும், சுற்றுலா வர்த்தக ரீதியிலான வாகனங்களுக்கு ஊதா நிறத்திலும் இ-பாஸ் வழங்கப்பட்டு வருகிறது. உள்ளூரில் இயங்கும் வெளி மாவட்ட வாகனங்களுக்கு வட்டார போக்குவரத்து கழகம் மூலம் அசல் சான்று காண்பித்து இ-பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் எனவும், அரசு இணையதளம் மூலம் பிறர் இ-பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 3 மாநிலங்களை இணைக்கும் நீலகிரி எல்லைகளில் 16 சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு இ-பாஸ் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. பொது போக்குவரத்தான அரசு பேருந்துகளில் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் அவசியமில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இ-பாஸ் நடைமுறையின் காரணமாக உதகை, கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் வருகை குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோடை சீசனின் போது அங்கு செல்வதற்கு முன்பே அறைகளை மக்கள் புக் செய்து வரும் நிலையில் இ-பாஸ் கிடைக்காமல் போனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கொடைக்கானலை பொறுத்தவரை சுற்றுலா பயணிகளை நம்பியே உள்ளூர் மக்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்தால் கொடைக்கானலின் சுற்றுலா தொழிலுக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும் என்று உள்ளூர் வாசிகள் அஞ்சும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அருணா கல்லார்தூரி பாலம் அருகே சோதனையில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எல்லா சோதனைச் சாவடிகளிலும் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது எனவும், இ-பாஸ் நடைமுறை எளிமையாக உள்ளது எனவும், மக்கள் கூறுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இ-பாஸ் நடைமுறைக்கு வந்துருச்சுங்க. நீலகிரி மாவட்டத்துக்கு என்ட்ரி ஆகிற எல்லா செக் போஸ்ட்லையும் நம்ம பர்சன்ஸ் போட்டிருக்கோம். என்ன மாதிரி பண்ணியிருக்கோம்னா, எக்ஸ்க்ளூசிவாக இந்த இ-பாஸ் ஸ்கேன் பண்ணுறதுக்காக 2 பேர் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாமல் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஸ்டாஃபை போட்டிருக்கோம். ப்ளஸ் ஒரு டெப்டி கலெக்டர் ஆஃபீஸர் லெவலில் ஒருத்தரை போட்டிருக்கோம். ஸோ தட் எல்லா செக் போஸ்ட்லேயும் எனி டிஃபிகல்ட்டி இருந்தால் முதல்ல எனக்கு சொல்லுவாங்க. அதை வில் டூ இட் இமீடியட்லி. பட் சந்தோஷமான விஷயம் ஒன்று என்னென்னா, இது வரைக்கும் நானும் ஃபியூ பர்சன்ஸ் கிட்ட ஃபீட்பேக்கும் கேட்டேன். வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும், எங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை ஸ்கேன் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாட் அன் இஷ்யூ அட் ஆல். அப்படியே அவங்களுக்கு இருந்தாலே அதை சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். ஸோ வி ஆர் ஓகே வித் திஸ். இந்நிலையில் ஓரிரு நாட்களுக்கு பின்னரே உண்மை நிலை தெரியவரும் என்றும் கூறப்படுகிறது.